சொர்க்கத்து கனியா மாதுளை கனியின் பயன்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அறிந்து கொள்ள வந்திருக்கும் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் தமிழ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதுளை பழம் சொர்க்கத்தின் சுவையும் மனித குலத்திற்கான அருட்கொடையுமாய் உணவுப் பொருட்களில் பல சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அருட்கொடைகளில் ஒன்றுதான் இரத்தச் சிவப்பு கோலங்கள் நிறைந்த சுவை மிகுந்த மாதுளை பழம். இதன் மகத்துவம் வெறும் சுவையோடு முடிந்து விடுவதில்லை. மாறாக இது இறை வேதமாம் திருக்குர்ஆனில் நபிமொழிகளாம் ஹதீஸ்களிலும் தனிச்சிறப்புடன் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வாருங்கள், இந்த சொர்க்கத்து கனியின் அற்புதங்களை ஆன்மீக மற்றும் ஆரோக்கியம் என்ற இரு கண்ணோட்டத்தில் ஆழமாக ஆராய்வோம். குர்ஆனில் மாதுளையின் சிறப்பு. இறைவனின் அத்தாட்சி. மாதுளாம் பழம் திருக்குர்ஆனில் 3 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பூமியில் இறைவன் ஏற்படுத்தியிருக்கும் பேரழகையும் ஈருலக இன்பங்களையும் சுட்டிக்காட்டும் சான்றாக விளங்குகின்றது. படைப்பின் அத்தாட்சி. அத்தியாயம் அல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 99வது வசனம் மற்றும் 6வது அத்தியாயம் 141வது வசனம். இறைவன் மனிதனுக்காக படைத்துள்ள வளங்களை பற்றி கூறும் வசனத்தில் மாதுளை குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அவனே வானத்திலிருந்து நீரை இறக்கினான், அதை கொண்டு எல்லா வகை புட்பூண்டுகளையும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். பின்னர் அதிலிருந்து பச்சை நிற பயிரை வெளிப்படுத்துகின்றோம். அதிலிருந்து ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட தானியங்களை வெளிப்படுத்துகின்றோம். அன்றி பேரீச்சை மரத்தின் பழைகளிலிருந்து தொங்குகின்ற குலைகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ் மரங்களையும் மாதுளை மரங்களையும் ஒன்றுடன் ஒன்று ஒத்தவையாக ஒவ்வாதவையாகவும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். அவை பலன் கொடுக்கும் போது அவற்றின் பலனை பாருங்கள். நிச்சயமாக விசுவாசம் கொண்ட மக்களுக்கு இவற்றின் அத்தாட்சிகள் இருக்கின்றன. திருக்குர்ஆன் 6வது அத்தியாயம் 99வது வசனம். இந்த வசனம் மாதுளையை ஒரு முக்கிய பயிராக குறிப்பிட்டு அது அல்லாஹ்வின் படைப்பு திறனுக்கும் கருணைக்கும் ஒரு தெளிவான அத்தாட்சி என கூறுகின்றது. சொர்க்கத்தின் கனி அத்தியாயம் அர் ரஹ்மான் 55வது அத்தியாயம் 68வது வசனம். விசுவாசிகளுக்காக சொர்க்கத்தில் தயாராக இருக்கும் இன்பங்களை பற்றி கூறும்போது மாதுளை விசேஷமாக குறிப்பிடப்படுகின்றது. அவ்விரு சுவனபதிகளிலும் பல வகைகளையும் பேரீச்ச பழங்களையும் மாதுளாம் பழங்களும் இருக்கின்றன. திருக்குர்ஆன் 58வது அத்தியாயம் 68வது வசனம். மாதுளை சொர்க்கத்தின் கனிகளில் ஒன்றாக இடம்பெறுவது இம்மையிலும் மறுமையிலும் அது கொண்டிருக்கும் மகத்துவத்தை உறுதி செய்கின்றதல்லவா. மற்ற கனிகளை பொதுவாக கூறிவிட்டு பேரீச்சம் பழத்தையும் மாதுளை பழத்தையும் தனியாக குறிப்பிடுவது அவற்றின் மேன்மையை சுட்டிக்காட்டுகின்றது என அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஹதீஸில் மாதுளையின் மருத்துவ குணங்கள். நபி வழி மருத்துவமாக மாதுளையின் மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மொழிகளின் மூலம் நாம் அறியலாம். நபிகளார் மாதுளையை உண்பதற்கு ஊக்கமளித்ததோடு அதன் சில மருத்துவ பயன்களையும் எடுத்துரைத்துள்ளார்கள். வயிற்றுக்கு சக்தி, செரிமானத்தை மேம்படுத்துதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படும் ஒரு ஹதீஸில் மாதுளையும் அதன் தோலும் வயிற்றை பலப்படுத்தும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதுளை பழத்தையும் அதன் தோலையும் சேர்த்து சாப்பிடுங்கள், ஏனென்றால் அது வயிற்றை பலப்படுத்துகின்றது. அபு நுஐம். நவீன அறிவியல் ஆய்வுகளும் இதையே உறுதிப்படுத்துகின்றன. மாதுளையின் தோலும் உள்ளே இருக்கும் ஜவ்வு பகுதியும் உள்ள சத்துக்கள் செரிமானத்தை மேம்படுத்துகின்றன. மேலும் மாதுளையின் உள்ள நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை பேணுகின்றது. ஆன்மீக ஒளி மற்றும் சிந்தனையின் தெளிவு. மாதுளாம் பழத்தை உண்பதால் ஏற்படும் ஆன்மீக மற்றும் உளவியல் நன்மைகளை பற்றியும் ஹதீஸ்கள் உள்ளன. ஒருவர் மாதுளையை உண்டால் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை 40 இரவுகளுக்கு ஒளியேற்றுவான். நபிமொழி.
மேலும் அறிஞர் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதுளம் பழத்தின் ஒவ்வொரு விதையும் வயிற்றுக்குள் இருக்கும் போது அது இதயத்திற்கு உயிர் சக்தியையும் ஆன்மாவுக்கு பிரகாசத்தையும் கொடுக்கின்றது. மேலும் 40 இரவுகளுக்கு ஷைத்தான் தீய சிந்தனைகள் அண்டாமல் இருக்கும் என கூறியுள்ளார்கள். இது மாதுளை உடல் ஆரோக்கியம் மட்டுமன்றி சிந்தனை தெளிவையும் உள தூய்மையையும் வழங்குவதை சுட்டிக்காட்டுகின்றது. சொர்க்கத்தின் அணுக்கள். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதுளைகளில் ஒரு துளி சொர்க்கத்து மாதுளையிலிருந்து இல்லாமல் இல்லை என கூறியதாக அறிவிக்கப்படுகின்றது. இது நாம் உண்ணும் ஒவ்வொரு மாதுளையிலும் ஒரு சொர்க்கத்தின் அணு அல்லது ஒரு விதை கலந்திருக்க கூடும் என்ற நம்பிக்கையை அளிக்கின்றது. இது சாதாரணமாக ஒரு பழத்தை நாம் உண்ணும் போது கூட இறைவனின் மகத்தான அருளை நினைவூட்டி உண்ணும் செயலை ஒரு வணக்கமாக மாற்றுகின்றது. நவீன அறிவியலின் பார்வையில் மாதுளையின் மருத்துவ குணங்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் வழிகாட்டலை நவீன ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. மாதுளை பழம் ஒரு சூப்பர் ஃப்ரூட் என்று அழைக்கப்படுவதற்கு அதன் அளப்பரிய சத்துக்களே காரணம். ஆக்சிஜனேற்றிகள். மாதுளையில் உள்ள புனிகலஜின்கள் மற்றும் அந்தோசனியசின்கள் போன்ற சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் கிரீன் டீ மற்றும் ரெட் ஒயின் ஆகியவற்றை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளன. இவை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி உயிரணு சேதத்தை தடுக்கின்றன. இதய ஆரோக்கியம். இவை இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றன. இதனால் இருதய நோய் அபாயம் குறைகின்றது. வீக்கத்தை குறைத்தல். மாதுளை சாறு உடலில் ஏற்படும் நாள்பட்ட வீக்கங்களை குறைக்க உதவுகின்றது. இது மூட்டுவலி போன்ற பிரச்சினைகளுக்கும் நிவாரணம் அளிக்கக்கூடியது. நினைவாற்றல். மாதுளை மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றது என பல ஆய்வுகள் கூறுகின்றன. அருளின் சுவை. மாதுளை பழம் வெறும் பழமல்ல, இது இறைவனின் படைப்பில் மறைந்திருக்கும் ஞானத்தையும் அருளையும் மருத்துவத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு பொக்கிஷம். அதன் ஒவ்வொரு விதையிலும் அடங்கியிருக்கும் சுவையும் சத்துக்களும் மனித வாழ்வுக்கு ஆரோக்கியத்தையும் ஆன்மீகத்தையும் புதிய ஒளியையும் அளிக்க வல்லவை. சொர்க்கத்தின் கனி என்று குர்ஆனில் சிறப்பிக்கப்பட்ட இந்த அருட்கொடையை நாம் உண்பது ஒரு சாதாரண செயல் அல்ல. மாறாக அது இறைவனின் எல்லையற்ற கருணையை எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு செயலாகும். எனவே அடுத்த முறை நீங்கள் மாதுளை உண்ணும் போது அது உங்கள் உடலுக்கு சக்தியையும் உங்கள் உள்ளத்திற்கு ஒளியையும் இறைவனின் அருளுக்கு நன்றி செலுத்தும் உணர்வையும் கொண்டு வரட்டும். இன்ஷா அல்லாஹ். மீண்டும் பயனுள்ள ஒரு தகவலுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.